குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்க, ராஜபக்ச குடும்பத்தை காட்டிக் கொடுத்த தேசப்பந்து, சிக்கப் போகும் பலர். பாராளுமன்றத்தில் அம்பலமான ஜனாதிபதியின் இரகசிய வர்த்தமானி. வடமாகாண பாடசாலைகளுக்கான தடகள போட்டியில் மன்னார் அரிப்புரோத்தாக்கா பாடசாலை சாதனை. தோண்ட தோண்ட வரும் எலும்புக்கூடுகள் இன்று எடுக்கப்படவுள்ள தீர்மானம். கோடபாயாவின் ஆட்சி கவிழ்ப்பு சூழ்ச்சியை வெளிப்படுத்திய ட்ரம்ப். தபால் ஊழியர்களுக்கு இம்மாத சம்பளம் இல்லை, வெளியான அறிவிப்பு. இராணுவத்தால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தண்டனை, அரசாங்கத்தின் புதிய சட்டமூலம். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்றைய தினம் காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்கவிடம் விசாரணைகள் இடம்பெற்றது. அவருடைய வெளிநாட்டு பயணம் தொடர்பாக, குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது அங்கிருந்து லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் சென்றமை தொடர்பான பயணச் செலவு தொடர்பாக இந்த விசாரணைகள் இடம்பெற்றது. இதற்காக முன்னர் அவருடைய செயலாளர் சமநக்கநாயக்க மற்றும் அவருடைய நெருங்கிய செயலாளராக உள்ள பெர்னாண்டோ ஆகியோர் விசாரிக்கப்பட்டனர். அதன் பின்னர் இன்றைய தினம் காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலில் நடைபெற்ற கோட்டாகோம் அமைதியான போராட்டத்தின் போது ராஜபக்சர்களின் குண்டர்கள் நடாத்திய தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் தான் செயற்பட்டதாக அவர் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் இதனை தெரிவித்து தகவல்கள் சமர்ப்பித்துள்ளார். இலங்கை போலீசார் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்தபோது தேசபந்து தென்னகோன் பொது பாதுகாப்பு அமைச்சரை தவிர்த்து கோட்டபய ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் செயல்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கோட்டபய ராஜபக்சவும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போதைய நிலையில் கோட்டபய ராஜபக்சவை தேசபந்து தென்னகோன் காட்டிக் கொடுத்தமை போன்று மேலும் பல ராஜபக்சக்கள் காட்டிக் கொடுக்கப்படலாம். இதன் மூலம் பல உண்மைகள் அம்பலமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பருக்காக வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சபையில் அம்பலப்படுத்தியுள்ளார். குறித்த வர்த்தமானி 2025 மார்ச் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பிற்போடப்பட்ட திகதியை குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 ஜனவரி மாதம் 31ஆம் தேதியை குறிப்பிட்டு அன்றிலிருந்து நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டதாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இறக்குமதி செய்யப்பட்ட அதிகப்படியான வாகனங்கள் துறைமுகத்தில் முடக்கப்பட்டது. ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் சரிபார்ப்பு சான்றிதழை 2013ஆம் ஆண்டு வர்த்தமானியில் குறிப்பிட்டிருந்த இரு ஜப்பான் நிறுவனங்களால் வழங்கப்படாமையால் வாகனங்களை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உடனே வாகன இறக்குமதியாளர் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து கதைத்ததன் பின்னர் வெட்டரியஸ் என்ற நிறுவனத்தின் சரிபார்ப்பு சான்றிதழை அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி ஏற்றுக்கொள்வதற்கு குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அது அவ்வாறு இருக்க 1000க்கும் மேற்பட்ட பாவித்த வாகனங்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தேங்கி இருக்கிறது. அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சுங்க திணைக்களம் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஆகிய நிறுவனங்கள் ஜனாதிபதியின் கீழ்தான் உள்ளது. இந்த இரு நிறுவனங்களையும் அழைத்து பாவித்த வாகனங்கள் பிரச்சினைக்கு ஏன் தீர்வு வழங்க முடியாது? நெருங்கிய நண்பர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதிகள் உதவி செய்வதாக அரசாங்கம் குற்றம் சாட்டியது. அவ்வாறெனில் ஜனாதிபதி அனுர செய்வது அதற்கு மாறாகவா என கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியில் கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மதியம் 1:30 மணியளவில் பதிவானது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது மாமுனை கடற்கரை பகுதியில் கைக்குண்டு ஒன்று இருப்பதாக கடற்படையினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீட்கப்பட்ட கைக்குண்டினை கடற்படையினர் மருதங்கனி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நல்லூர் தேர் திருவிழாவின் போது நகைகளை திருடிய இளம் யுவதியொருவரை ஆலய சூழலில் கடமையில் இருந்த சாரணர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நல்லூர் ஆலய தேர் திருவிழா நேற்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது இளம் யுவதியொருவர் பக்தர்களுக்கு இடையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய வேளை அதனை அப்பகுதியில் இருந்த சாரணர்கள் அவதானித்து யுவதியை தொடர்ந்து அவதானித்துள்ளனர். இதன்போது குறித்த யுவதி ஒரு பெண்ணிடம் சங்கிலி அறுக்க முற்பட்ட வேளை சாரணர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். பின்னர் அப்பகுதியில் இருந்த போலீசாரிடம் யுவதி ஒப்படைக்கப்பட்ட நிலையில் போலீசார் யுவதியை அழைத்து
அழைத்து சென்று சோதனை செய்த போது அவரது உடைமையில் இருந்து 3 தங்கச்சங்கிலிகள் மீட்கப்பட்டன. அதனை அடுத்து யுவதியை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை யுவதி கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் எனவும் அவருடன் மேலும் சில நபர்கள் நல்லூர் ஆலயத்துக்கு வந்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் யுவதியுடன் வந்த ஏனையவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்தனர். அதுடன் யுவதியின் நடவடிக்கைகளை அவதானித்து யுவதியை கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சாரர்களுக்கு போலீசார் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். அதேவேளை தேர் திருவிழாவின் போது தமது தங்க நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக 8 பேர் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர். இனவாத அரசியல் பாதையை சுமந்திரன் மாற்றாவிட்டால் வடக்கு கிழக்கில் அவரது அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகக்கூடும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுமந்திரன் அடிப்படைவாதி அல்லர், அவர் நடுநிலைவாதி என்று நாம் இதுவரை காலமும் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நடுநிலை என்ற போர்வையின் பின்னால் மறைந்திருந்த இனவாதம் என்ற மிருகம் தற்போது வெளிக்கிளம்பியுள்ளது. இனவாதம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அரசியல் இருப்பு இல்லை. எனினும் இனவாதத்துக்கு ஒருபோதும் இருப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுமந்திரன் தெரிவு செய்த பாதை தவறு. எனவே அவர் தனது பயணத்தை மாற்றிக்கொண்டு இனவாதமற்ற நாட்டின் சமத்துவத்துக்காக முன்னிலையானால் நல்லது. அவ்வாறு இல்லையேல் அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும். கடந்த பொதுத் தேர்தலில் அவர் பாராளுமன்றம் கூட வரவில்லை. அவருக்கு வடக்கு கிழக்கில் அரசியல் வாய்ப்பு கிட்டாமல் போகும் என்றார். இதே போன்ற காட்டமான உரை ஒன்றை சுமந்திரன் பேரை நேரடியாக குறிப்பிடாமல், ஆனால் அவரை சுட்டும் விதத்தில், அவரை இனவாதி என மோசமாக விமர்சிக்கும் விதத்தில் அரசு தரப்பின் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றியிருந்ததாகவும் குறிப்பிடத்தக்கது. யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளது. சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 32வது நாளுடன் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ. ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல்துறை பேராசிரியர் ஆர். சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் அகழ்வு பணிகளை மீண்டும் முன்னெடுப்பது தொடர்பில் இன்று இடம்பெறவுள்ள வழக்கு விசாரணையின் போது தீர்மானிக்கப்பட உள்ளது. முன்னதாக இடம்பெற்ற அகழ்வு பணிக்கமைய 147 எண்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதுடன் அவற்றில் 133 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதனிடையே செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுப்பதற்கு மேலும் 8 வார காலம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி கவிழ்ப்பு புவியியல் அரசியல் செயற்பாட்டின் ரெஜிம் மாற்றமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ரெஜிம் மாற்றம் 2009ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மொட்டு கட்சி தரப்புகள் சுட்டிக்காட்டின. இதற்கு உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியை கைப்பற்றிய போது USAID தெற்காசியாவில் ஆட்சி கவிழ்ப்புக்காக செலவழித்த தொகையை வெளியிட்டதில் அம்பலமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் மொட்டு தரப்பு வெளியிட்டுள்ள கருத்துக்களின்படி 2009ஆம் ஆண்டு இந்த ரெஜிம் மாற்றம் என்ற நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்படி 2010ஆம் ஆண்டு இலங்கையின் அப்போதைய இராணுவ தளபதி எமது தரப்பிலிருந்து வெளியில் எடுத்தார்கள். அதன் அடுத்த செயற்பாடாக எமது கட்சியில் இருந்த பொதுச் செயலாளரை 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக்கினார். அதன் தொடர்ச்சியாக கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி கவிழ்ப்பு. கோட்டபய ஆட்சியின் போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் பங்களாதேஷின் ஆட்சி கவிழ்ப்பின் போது அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி இருக்கவில்லை. பங்களாதேஷ் எமக்கும் கோவிட் தொற்றில் கடன் கொடுத்த நாடு. இன்று ஷேக் ஹசீனாவுக்கு நாட்டுக்கு வர முடியாத நிலை காணப்படுகிறது. கோட்டபாய நாட்டுக்கு வந்தார். சர்வதிகார நாடுகளுக்கு அடிபணியாத நாடுகள் இவ்வாறான ரெஜிம் மாற்றங்கள் ஏற்படுத்துவது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆட்சி ஏற்றுக்கொண்ட காலத்தில் புத்தாண்டுக்கு விநியோகித்த எரிபொருள் விகிதத்துக்கு அதிகமாக கோவிட் காலத்தில் விநியோகித்தார். ஆனால் வரிசைகள் உருவாக்கப்பட்டன. இவையும் ஆட்சி மாற்றத்துக்கானதாகும். கோட்டபய காலத்தில் நமது அரசு இயந்திரம் முறையாக இயங்கவில்லை. அத்தோடு சமூகத்தினுடைய மனநிலை எம்மால் அறிந்து கொள்வதற்கான சூழல் இருக்கவில்லை. மேலும் நமது விநியோக சங்கிலி விழுந்ததும் முக்கிய காரணம் என மொட்டு தரப்பு வலியுறுத்தியுள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கு இம்மாத சம்பளம் வழங்கப்படாது என தபால் மாதிபர் ருவான் சத்குமார அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தி மாதாந்த சம்பளம் பெற வேண்டுமானால் உடனடியாக கடமைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களும் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வேலை நிறுத்தம் காரணமாக இதுவரை சுமார் 140 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த தபால் மா அதிபர், எனினும் மத்திய தபால் நிலையத்தில் குவிந்து கிடந்த தபால் பைகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். சம்பளம் வழங்குவதற்கு திரைசேரியிலிருந்து நிதி பெறப்பட வேண்டும் எனவும், வேலை நிறுத்தத்தின் போது சம்பள கொடுப்பனவுகளுக்கு நிதி விடுவிக்கப்படாது என தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே கடமைக்கு திரும்பியவர்களுக்கு மட்டுமே சம்பளம் வழங்க வாய்ப்புள்ளதாகவும், வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று கடமைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உண்மை ஆணைக்குழுவுக்கான சட்டமூலம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்த ஆணைக்குழுவால் கொண்டுவரப்படும் சட்டங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக யுத்தத்தில் இராணுவத்தால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கென தோன்றுகிறது என சிரேஷ்ட ஊடகவியலாளர் முகான் சமரநாயக்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையில் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு அழுத்தம் கொடுப்பது போராட்டமாகும். இவ்வாறான போராட்டங்களின் உண்மைத்தன்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதற்கு ருத் கொமிஷன் ஒன்று தேவைதான். இலங்கையில் 1815 கண்டிராட்சியம் கைவிடப்பட்டு எங்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்ட சம்பவம், மேலும் 1818 பெரும் கிளர்ச்சி, 1971 மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சி, அத்தோடு 30 வருடங்கள் நடந்த பிரிவினைவாத யுத்தம் போன்றன நமது நாட்டில் பாரிய மாற்றங்களை உண்டாக்கியது. அதேபோல் 2022ஆம் ஆண்டு அறகலைய போராட்டத்தில் பல உண்மை தகவல்கள் மறைந்திருக்கிறது அல்ல, மறைக்கப்பட்டுள்ளது. சில தகவல்கள் வெளிவரலாம், சில தகவல்கள் வெளியிடப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கம் அறகலைய போராட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அறகலைய உண்மைகள் வெளியில் வருமா என்ற சந்தேகம் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த விகாரைகளை அரசிதழில் வெளியிட்டு அவற்றை வழிபாட்டு இடங்களாக பிரகடனம் செய்ய வேண்டும் என அமரபுர மகா சங்க சபை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை அமரபுர மகாசங்க சபாவின் பொதுச் செயலாளரான வன பலப்பிட்டிய ஸ்ரீ சீவிலி தேரர், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வழிபாட்டு தலங்கள், பௌத்த சிதைவுகள், மடங்கள் மற்றும் கல்வெட்டுக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு இனக்குழுக்கள் அவற்றை பாதுகாக்க அனுமதிக்கவில்லை. வடக்கு கிழக்கில் உள்ள வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க முயற்சிக்கும் போது மகா சங்கத்தினர் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டனர். அந்த முயற்சியில் சில தங்கள் உயிரை கூட தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. எனவே நகரங்களில் உள்ளதைப் போலவே வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த வழிபாட்டு தலங்களும் அரசிதழில் வெளியிடப்பட்டு வழிபாட்டு தலங்களாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் பலப்பிட்டிய ஸ்ரீ சீவிலி தேரர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நாட்டில் பிரிவினைவாத அரசுகளுக்கு இடமில்லை என கருத்து வெளியிட்டு வரும் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் தொன்மைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை காணப்படுகிறது. தையிட்டி, குருந்தூல் மலை, உகந்தை மலை போன்ற இடங்களில் தமிழர்களின் பாரம்பரியம் அழிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கல் செயற்படுவதான சர்ச்சைகள் இன்றளவும் தொடர்கின்றது. இவ்வாறான பின்னணியில் வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த தலங்கள் வழிபாட்டு இடங்களாக பிரகடனம் செய்ய முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை மேலும் வடக்கு கிழக்கு தமிழர்களிடையே பெரும் குழப்பத்தையும் அதிருப்தியையும் அரசாங்கத்தின் மீது தோற்றுவிக்கும் என சமூக ஆர்வலர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான 16வது மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டியில் வரலாற்றில் முதல் முறையாக மன்னார் அரைப்பு ரோத்தாக்க பாடசாலை முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான 16வது தடகள விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 16/8/2025 தொடக்கம் 20ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கில் இடம்பெற்றது. மன்னார் அரைப்பு ரோத்தாக்கா பாடசாலை பெண்கள் இவ்வருடம் 92 புள்ளிகள் பெற்று வரலாற்றில் முதன்முறையாக வடமாகாணத்தில் முதலிடம் பெற்றுள்ளனர். அத்தோடு மன்னார் வலய பாடசாலைகளுக்குள் ஒட்டுமொத்தமாக 8 தங்கப் பதக்கங்கள், 1 வெள்ளிப் பதக்கம், 3 வெண்கலப் பதக்கங்களை சுவீகரித்து 116 புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்று மன்னார் அரைப்பு ரோத்தாக்கா பாடசாலை வரலாற்று சாதனை படைத்துள்ளது. 18 வயதின் கீழ் பெண்கள் பிரிவில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் போட்டிகளில் பங்கு பெற்றி முதலிடம் பெற்று சுவட்டு நிகழ்ச்சியில் சிறந்த வீராங்கனையாக நெவின்சலா பெர்னாண்டோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மாணவர்களை பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர் MP பிலிப் மெலிசன் பீரிஸ், பொறுப்பாசிரியர் திரு S சஞ்சயன் ஆகியோருக்கு பாடசாலை அதிபர், பிரதி அதிபர், ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், பாடசாலை சமூகம், பழைய மாணவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.